ராகுல் காந்தி வந்து இந்த ஓட் சோரி வாக்கு திருட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்காளர் அதிகார நடைபயணம் அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை தொடர்ந்துருக்காரு. அதெல்லாம் பெரிய அளவில் தானே சார் பேச நடக்கட்டும் சார் நடந்து சார். இப்போ எங்கே இப்போ வந்து திமுகவில் கூட்டம் சேருது, 500 ரூபா கொடுக்குறாங்க. கூட்டம் சேரதை பற்றி திருவிழா சேரதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஓட்டு வாங்கணும், ஆதரவு இருக்கணும். ஒன்றுமே பாஜக இல்லைன்னு சொன்னாங்க 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 11% 12% ஓட்டு வங்கி அவங்க நிலைநிறுத்திருக்காங்களா இல்லையா? காங்கிரஸ்க்கு ஏன் குறைஞ்சி போச்சு? அதை விட குறைஞ்சி போச்சு இல்லை? அப்போ காங்கிரஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது? 67 வரைக்கும் ஆளுங்கட்சி. பிறகு காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சது. நாங்கள் காமராஜர் கூட இருக்கும்போது ஸ்தாபன காங்கிரஸ் 48-45 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்களா தனியாக நின்று? நீங்கள் அண்ணா கூட்டணி அமைக்கிறாரு. ராஜாஜி, அண்ணா, காயிதே மில்லத்து, சிபிஎம் ராமமூர்த்தி, மாப்போசி தமிழரசு கழகம், அது மாதிரி ஃபார்வர்ட் பிளாக், மூக்கையா தேவர், சோசியலிஸ்ட், இத்தனை கட்சி சேர்ந்து ஆட்சிக்கு வர்றாங்க. எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டு போச்சு. அந்த போஸ்டர்லாம் போட்டு அந்த காலத்தில் வர்றாங்க. ஆனால் இவங்களை விட 1 லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்குறாங்க பிளவுபடாத காங்கிரஸ். அன்னைக்கு காமராஜர் தலைமையில் இந்திரா காங்கிரஸ், காமராஜர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் பிளவுபடல. அப்படின்னு 1 லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கின தோக்குறாங்க. அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா? நான் சொல்ல 75-76 வரைக்கும் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா? ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் எம்பி 10 பேர் எம்பி ஆகிருந்தாங்க போகிறாங்க. அப்படித்தானே?